முஸ்லிம்கள் அதிக பெரும்பான்மையாக வாழ்கின்ற நாடுகளில் சிறுபான்மையாக வாழ்கின்ற மக்கள் எவ்வாறு சுதந்திரமாக வாழ்கிறார்கள் என்றும், முஸ்லிம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற நாட்டில் சிறுபான்மையாக வாழ்கின்ற முஸ்லிம்கள் எவ்வாறு நசுக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். உதாரணமாக 6 நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இதில் அதிக பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழ்கின்ற நாடுகளாக 3 நாடுகளையும், சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழ்கின்ற நாடுகளாக 3 நாடுகளையும் பிரித்திருக்கிறோம். இதில் முதலாவதாக பங்களாதேஷை பார்க்கலாம். பங்களாதேஷில் முஸ்லிம்கள் 86% இந்துக்கள் 12% பௌத்தர்கள் 1% கிறிஸ்தவர்கள் 0.5% ஏனைய மதத்தவர்கள் 0.5% வாழ்கிறார்கள். இது பங்களாதேஷில். இரண்டாவதாக இந்தோனேசியாவை பார்க்க போகிறோம். இந்தோனேசியாவில் முஸ்லிம்கள் 87.18% கிறிஸ்தவர்கள் 9.87% இந்துக்கள் 1.69% பௌத்தர்கள் 0.72% ஏனைய மதத்தை சார்ந்தவர்கள் 0.56% வாழ்கிறார்கள். இது இந்தோனேசியாவில். மூன்றாவதாக மலேசியாவை பார்க்க போகிறோம். மலேசியாவில் முஸ்லிம்கள் 60.4% பௌத்தர்கள் 19.2% கிறிஸ்தவர்கள் 9.2% இந்துக்கள் 6.3% வாழ்கிறார்கள். பங்களாதேஷ், இந்தோனேசியா, மலேசியா இந்த 3 நாடுகளிலும் அதிக பெரும்பான்மையாக வாழ்கின்ற மக்கள் முஸ்லிம்கள். இந்த முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கின்ற இந்த நாட்டில் சிறுபான்மையாக வாழ்கின்ற இந்து மக்களுக்கோ அல்லது பௌத்தர்களுக்கோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கோ அவர்களுடைய கல்வி நடவடிக்கையிலோ, இவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலோ அல்லது வியாபார ஸ்தலங்களிலோ அல்லது இவர்களுடைய குடியிருப்பிலோ இவர்களுக்கான இனத்துவேச கருத்துகள் வெளியிடப்படுவதும் இல்லை, இவர்களுக்கான இனவாதங்கள் அங்கு பேசப்படுவதும் இல்லை, இவர்களுக்கான வன்முறைகள் அங்கு தூண்டப்படுவதும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பங்களாதேஷின் வியாபார கேந்திர நகரமான சிட்டகாங் நகரிலே அதிகமான பௌத்தர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய மிகப்பெரிய பௌத்தாலயம் கூட அந்த நகரத்திலே தான் அமைய பெற்றிருக்கிறது. அதாவது பௌத்தர்களுக்கான தனியான ஒரு பல்கலைக்கழகம் கூட இந்த பங்களாதேஷ் நாட்டிலே அமைய பெற்றிருக்கிறது. இது இவ்வாறு இருக்க, அடுத்ததாக முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற நாடுகள் 3 நாங்கள் பார்க்க போகிறோம். மியான்மர். மியான்மரில் பௌத்தர்கள் 87.9% கிறிஸ்தவர்கள் 6.2% முஸ்லிம்கள் 4.3% இந்துக்கள் 0.5% வாழ்கிறார்கள். இது மியான்மர் நாட்டில். இரண்டாவதாக இந்தியாவை எடுத்துக்கொள்வோம். இந்தியாவில் இந்துக்கள் 79.8% முஸ்லிம்கள் 14.23% கிறிஸ்தவர்கள் 2.3% பௌத்தர்கள் 0.70% வாழ்கிறார்கள். இது இந்தியாவில். மூன்றாவதாக இலங்கை நாட்டை எடுத்துக்கொள்வோம். இலங்கையில் பௌத்தர்கள் 70.1% இந்துக்கள் 12.6% முஸ்லிம்கள் 9.7% கிறிஸ்தவர்கள் 7.6% வாழ்கிறார்கள். இது முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற 3 நாடுகள். மியான்மரில் குறிப்பாக ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் பறிக்கப்பட்டு, அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு, பெண்கள் கற்பழிக்கப்பட்டு, அவர்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டு, எந்த விதமான அடிப்படை வசதியும் அற்ற நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் பங்களாதேஷ் நாட்டுக்குள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அதுபோல் இன்னும் பல நாடுகளுக்கு தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அவர்கள் அந்த நாடுகளிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரோஹிங்கிய முஸ்லிம்கள் மியான்மர் அரசிடம் கேட்டது என்ன? அவர்கள் தனிநாடு கேட்டார்களா? அவர்கள் அன்றாடம் தங்களுடைய வயிற்று பசியை தீர்த்துக் கொள்வதற்காக விவசாயம் செய்து வாழ்ந்த மக்கள். இதுபோல் இந்தியாவிலும் இந்துத்துவா போன்ற அமைப்புகளால் முஸ்லிம்களுக்கான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான மத சுதந்திரம் ஆங்காங்கே பறிக்க